ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 கேரட் எடுத்து தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு இது இருக்கும். சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். நெய் 4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக முந்திரி பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நெய்யில் வதக்க போகிறதில்ல, அப்படியே போடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் வேணும்னா நெய்யில் வதக்கிக்கலாம். ஏலக்காய் தூள் 1 பிஞ்சு, பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் எடுத்து வச்சிருந்த கேரட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும். கேரட் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சுட்டு வதக்கலாம். நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பால் இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் நல்லா சுண்டணும். பால் இதில் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக சுண்டிடணும். அது வரைக்கும் நாம் கிண்டிகிட்டே இருக்கலாம். மூடி போட தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த பால் ஃபுல்லாக நல்லா சுண்டுறதுக்கு. அது வரைக்கும் பொறுமையாக கிண்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக பால் நல்லா சுண்டிட்டு கெட்டியாக ஆகும். அது வரைக்கும் கிண்டணும். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருந்த சுகரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மறுபடியும் நல்லா இலகி வரும். அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது இப்போ திரும்பவும் நல்லா கெட்டி ஆகணும். அது வரைக்கும் மறுபடியும் கிண்டணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா வரும். அவ்வளோதான். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.